எலும்பில்லாத சிக்கனாக 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மசால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கடலை மாவு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. இதை மிக்ஸ் பண்ணிடலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் சிக்கன் சேர்த்துடலாம். உப்பெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள். இதை கலந்துடலாம். மசால் போட்டு சிக்கன் கலந்தாச்சு. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பொரிச்சிக்கலாம். சிக்கன் ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இதே மட்டும்தான் நம்ம பொரிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெயில் போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். போட்ட உடனே திருப்பி போடாதீங்க. கொஞ்சம் வேக விட்டு அப்புறமா திருப்பி போடுங்க. இல்லைன்னா அடியில் சிக்கன் போட்டதுமே ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்ம நார்மலாக எப்பயும் சில்லி செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட போலயே இருக்கும். சிக்கன் வெந்துருச்சுனாலே அதுவே கலந்து விடுற மாதிரி ஈஸியாக இருக்கும். இந்த லாஸ்ட்டில் போட்டது வேகலை பார்த்தீங்களா, அது ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். அது வெந்துருச்சுன்னா அதுவும் தானாக வந்துடும். சும்மா போட்டதுமே கரண்டியை போட்டு கலந்து விட்டோம்னா அந்த மசால் கூட அந்த சிக்கனில் ஒட்டாமல் பிரிஞ்சு போயிடும். நல்லா மொறுமொறுப்பாக வெந்துருச்சு. பார்த்தாலே தெரியுது பாருங்கள், அவ்வளோ அருமையாக வெந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். பச்சை மிளகாய் 1 பார்த்து போடணும். பச்சை மிளகாய் கீறிட்டு போடுங்க, இல்லைன்னா பட்டுன்னு வெடிச்சிரும். அதனால் பச்சை மிளகாய் இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா. முழுசாக போட்டிங்கன்னா பட்டுன்னு வெடிச்சிரும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. இப்போ எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல் நம்ம வீட்டில் செய்கிறத மிஞ்சி எந்த டேஸ்ட்டுமே இல்லைங்க. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/2 கிலோ எலும்பில்லாத சிக்கனாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா நான் இப்படி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் கடைகளில் வாங்குறப்பயே பார்த்தீங்கன்னா இது போல் கட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை வீட்டிலையே வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நீளமாக இல்லை, ஒரு அளவுக்கு கொஞ்சம் நீளமாக இருக்க பீஸ் போல் நான் வெட்டி எடுத்திருக்கேன். 1/2 கிலோவுக்கு 1 முட்டை, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், மைதா 1 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிட்டு இதை கலந்து விட்டுறலாம். லைட்டாக கலந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு சிக்கன் கூட. இப்போ நம்ம பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு பொரிச்சிக்கலாம். மொத்தமாக போட்டிங்கன்னா ஒன்று சேர்ந்துக்கும். அதனால் தனித்தனியாக எடுத்து போட்டு பொரிச்சிக்கலாம். நான் எப்பயுமே சொல்கிறது தான், சிக்கனோ எதுவும் பொரிக்கிறதா இருந்தால் போட்ட உடனே கலந்து விடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக விட்டு அதுக்கப்புறமா தான் கலந்து விடணும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனை கலந்து விட்டு நல்லா பொன்னிறமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்தாச்சு. சிக்கன் பொரித்த அதே கடாயில் எண்ணெயை மாற்றி வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சிடலாம். அதில் ஒரு 10 போல் பூண்டு பல்லை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக வெட்டியிருக்கேன். எதுக்காகனா நம்ம வெங்காயத்தாலெல்லாம் இதில் சேர்ப்போம் இல்லையா, அது நம்மக்கிட்ட இல்லை. அதனால் ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக வெட்டி நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இதை வதக்கிட்டு ஒரு குடமிளகாயை இது போல் நல்லா சதுரமாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் ஒரே வெங்காயம் அதையும் அது போல் வெட்டியிருக்கேன், 2ஐயும் சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய் அதவும் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுறலாம். லைட்டாக கலந்து விட்ட உடனே நம்ம வறுத்தோம் இல்லையா சிக்கன், அதையே இதில் சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் அதையும் ஒரு கலந்து விட்டு அடுத்த செகண்டேவும் நம்ம என்ன பண்ணோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம். அதையே தண்ணி கொஞ்சம் ஊற்றி கலந்துக்கலாம். கலந்துட்டு அதை இந்த சிக்கனில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா இதை கலந்து விட்டால் அந்த சிக்கனோட சேர்ந்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே நல்லா கலந்து வரும். உப்பு உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் மேலே தூவுறதுனா கொஞ்சம் உப்பு தூவி நீங்கள் கலந்து விட்டுக்கலாம்.
உப்பு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் அதோட விட்டுறலாம். நமக்கு வந்து உப்பு சரியாக இருக்குது அப்படின்றதுனால அடுத்து வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கல. அவ்வளோதான், சூப்பரான ஒரு சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போனோம்னா அதிகமாக சில்லி சிக்கன் வாங்கி சாப்பிடுவோம். அது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். நம்ம வீட்லேயும் அதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக நல்ல ருசியாகவும் இருக்கும். அதே சமயம் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளே இவ்வளோ டேஸ்டியாக செஞ்சு சாப்பிட்றோமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சில்லி பண்ணுறதுக்கு நான் வந்து 3/4 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1 2 3 4 5. இதில் 5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இது வந்து பச்சரிசி மாவு 1 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தயிர் சேர்த்துக்கலாம். 1 2 ஸ்பூன் தயிர், 1 முட்டை, தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். நம்ம சிக்கன்லேயே தண்ணி தானே இருக்கும், லைட்டாக ஈரமாக இருக்கும் இல்லையா, அதுலேயே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பத்தலில் மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஒரு 1/2 லெமனையும் புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு அதையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதையும் கலந்து விட்டுருங்க நல்லா. இப்போ கலந்து வச்சாச்சு. 1/2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். 1/2 மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம் கூட நீங்கள் வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஆனாலும் 1/2 மணி நேரமாவது ஊறணும், அதுக்கப்புறம் எடுத்து பொரிச்சிக்கலாம். சிக்கன் ஊற வச்சு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சில்லி போட்டுக்கோங்க. ஒன்றொன்னா தனித்தனியாக போட்டிங்கன்னா தான் நல்லது. ஏன்னா மொத்தமாக கையில் எடுத்து இப்படி போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் தனித்தனியாக ஒன்றொன்னா பிரிஞ்சு இருக்கிற மாதிரியே எடுத்து போட்டுக்கோங்க. அதே போல் போட்டதுமே திருப்பி போடக்கூடாது. கொஞ்சம் நேரம் விட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் வருது பார்த்திங்களா. நீங்கள் அவசரப்பட்டு போட்ட உடனே கிளறி விட்டிங்கன்னா மசால் பூரா அப்படி எண்ணெயில் கலந்துரும். அதனால் நீங்கள் பார்த்திங்களா லாஸ்ட்டில் இந்த வேகாமல் இருக்கிறது இன்னும் கூட ஒட்டிகிட்டு இருக்குது பார்த்திங்களா. அதுவே வெந்துருச்சுன்னா அதுவே பிரிஞ்சு வரும். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா நான் முறுமுறுன்னு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா வேக வச்சாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக, நல்லா ருசியாக, நல்லா சாஃப்டாக, நல்லா காரசாரமாக ஒரு சில்லி ரெடி பண்ணிட்டோம். சில்லி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, தயிர் 2 ஸ்பூன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்து பொரிச்சிக்கலாம். இப்போ வந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பொரித்து எடுத்துக்கலாம். சில்லி பொரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒவ்வொரு துண்டாக எடுத்து போட்டுக்கோங்க. மொத்தமாக அள்ளி போட்டிங்கன்னா அப்படியே ஒன்றோட ஒன்றா ஒட்டியிருக்கும். அதனால் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு உடனே கிளறி விட வேண்டாம். கொஞ்சம் டைம் விட்டு அதுக்கப்புறம் கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து அடியில் ஒட்டிக்காமல் இருக்கும், மசாலாவும் உதிராது. இது போல் நல்லா பொரிஞ்சு வரவும் நல்லா கலர் மாதிரி வரும் பார்த்திங்களா. அந்த மாதிரி வந்ததுமே கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு எடுத்துக்கோங்க. நல்ல கருவேப்பிலையோட மனம் வந்து அந்த சில்லியில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிட்றப்ப மனமாக. அதனால தான் இப்போ எடுத்தாச்சு சில்லி. சூப்பரான ஒரு காரசாரமான ஒரு சில்லி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்கள் பண்ணிங்கன்னா மசாலா உதிராது, பாத்திரத்தில் ஒட்டாது. அதே போல் காரம் நல்லா இருக்கும், டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும், மொறுன்னு இருக்கும். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.